இந்த இடத்துல இதான் மூல நோய். பயிற்சின்னு இங்கிலீஷில் படிச்சீங்கன்னா ஒரு முடிவே கிடையாது. ஏன்னா மேற்கொண்டு சிந்தனை பண்ண முடியாது. மூல நோயின் தமிழ் படிச்சீங்கன்னா அது மூலாதாரத்தை தாக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. பெருங்குடலில் பிரச்சனை காட்டும். அதுக்கப்புறம் இது மூல நோயின்னு இருக்கிறதுனால அதனுடைய அர்த்தப்படி ரூட் காஸ் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் 2 அர்த்தம் வந்துச்சா. 3வது அர்த்தம் ஏன்னா தொடர்ந்து சிந்தனை பண்ணுறோம். செகண்ட் பார்ட் ஆஃப் த பாடின்னு இதுக்கு பேர் இருக்கிறதுனால கருப்பு ரத்தத்தை இது முழுங்கி அதிகம் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னா நல்ல ரத்தம் காட்டில் குறையும். இப்போ அந்த காட்டில் போய் நோயை பார்க்கக்கூடாது. என்ன பண்ணணும்? இந்த இடத்துல குறைக்கிறது தான் வழி பார்க்கணும். எனவே எப்படி எங்கே நீங்கள் சுற்றுனீங்கன்னாலும் ஒரு ஆளுக்கு நோய் அதிகம் வருதுன்னா அது இந்த இடம். இந்த காலத்தில் மாரடைப்புல சாகிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா இதான் கெண்டைக்கால். கெண்டைக்கால் முத்தி சாகுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் 100 வயசு டயத்தில் கெண்டைக்கால் பத்தி செத்தாங்க. இதான் வித்தியாசம். எல்லாத்துக்கும் போய் காட்டில் வந்து ஒரு ஃபெயிலியர் காட்டு ஃபெயிலியர்னு எழுதிட்டீங்கன்னா அதோடைய அதுக்கு ஒரு ரூட் காசு இருக்குல்ல, அதை நம்ம பார்க்கணும்ல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதான் ரூட் காசு. இப்போ எப்படி இல்லை இங்கே உட்காந்துருக்கு சார். இப்போ எனக்கு வந்து நாக்கால் லோக்க வச்சு பார்க்குற மாதிரியே இப்படி வச்சு இப்படி பார்க்கணும். அந்த புள்ளி தான் யூபி நான் சொல்லுவேன். ஆல் பேக் லைன் பாயிண்ட். கொஞ்ச நேரத்தில் எறும்பு கடிக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கணும். தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டாலும் சரி எல்லாம் செய்யணும். வரும்போது இருந்தது, வைக்கிறப்ப இருந்துச்சா? வைக்கிறப்ப அடுத்த புள்ளி இதுவும் முதுகுவலி புள்ளி தான். யூபி 55. 2 சொன்னால் நீங்கள் வந்து அப்படி தோராயமாக எடுத்துக்கிட்டு போகணும். இது தெரியுதா? அதுவும் வரும்போது வைக்கிறப்ப தெரிஞ்சிச்சு. 55 தெரியுதான்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு. இது வந்து யூபி 60. 58 வந்து யூபி 60. இது தெரியுதா? இப்போதான் ஒரு ட்ரிக்கு செய்யணும். என்னன்னு சொல்லுவாங்க, அனைத்து எலும்பு வலி யூபியில் 62வது புள்ளி. இது வந்து கழுத்து எலும்புலேருந்து ஆரம்பித்து உடம்புல எல்லா எலும்புக்கும் சக்தி கொடுக்கக்கூடிய புள்ளி 62. இந்த புள்ளி வந்து மனமும் சிறுநீர் பையும் அது கூட சிறுநீரத்துக்கு. இது ஒரு மனப்புள்ளி. இது ரொம்ப பேர் வந்து பயன்படுத்த மாட்டாங்க. இதை வந்து தொட்டாலே எல்லாருக்கும் வலிக்கும். நீங்கள் மிளகு வச்சு கொடுத்தீங்கன்னா எல்லா எலும்புக்குமே சக்தி கிடைக்கும். 62. இப்போ அது எப்படின்னு சொல்லணும்னா இந்த வட்டத்தில் ஒரு குறுக்கு கோடு போட்டோம்னா அந்த குறுக்கு கோடு கீழே தொடுற புள்ளி நல்லா செமையாக வலி இருக்குமா தெரியுதுங்களா? வலி இருக்கு. இதை ட்ரிகர் பண்ணால் போதும். ட்ரிகர் பண்ணிட்டு வலி தெரியுது, நல்லா தெரியுது. இப்போ எல்லா எலும்புக்கும் சக்தி போகும். சிறுநீர் பையை நம்ம தூண்டுறதுனால கிட்னிக்கும் பவர் போகும். இந்த புள்ளி யூபி 62. இதை அப்படியே எடுத்து இந்த ஊசியை வீண் பண்ணாமல் ஜிபி 40 வச்சிருக்கோம். இந்த தானா மாதிரி பிரிக்கிறதுல ஜிபி 40 வச்சிருக்கோம். ஏன்னா ஊசியை வீண் பண்ணாமல். ஆமாம். இப்போ இதெல்லாம் நம்ம முன்னாடி கொடுக்காம இருந்தோம். இந்த இடத்துல ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், ஒரு சின்ன ரவுண்டு. இந்த சின்ன ரவுண்டில் இந்த பகுதி தான் 63. இதுக்கு பேர் சீக்கிலப்ட். சீக்கிலப்ட்னு சொன்னோம்னா தீவிர நோய் தடுப்பு புள்ளி. மேலையும் கவனிக்கும், கீழையும் கவனிக்கும். 2 திசையிலுமே வேலை செய்யக்கூடிய புள்ளி. தெரியுதுங்களா சார்? 63. அடுத்தது இது 64. இது வந்து சோர்ஸ் பாயிண்ட். இது வந்து மேலையும் கீழையும் சக்தி எடுக்குதுன்னா சோர்ஸ் பாயிண்ட்ல எல்லா ஆளுங்களையும் பூச்சி வேலையாளர்களை பூச்சி இந்த ஓட்டத்தை சரி பண்ணும் சோர்ஸ் பாயிண்ட். அடுத்தது எண்டுக்கு வந்துடும். எண்டில் யூபி 66. இந்த இடுப்போடையும் வரும். இந்த இடத்துல இந்த எலும்பு ஒன்று இருக்கும். அந்த எலும்பை பார்த்து எலும்புக்கு கீழே இருக்க சதை பகுதியை பார்த்துக்கணும், வச்சுக்கணும். கரெக்டாக இதுக்கு நேராக வரணும். இதுதான் 66 சமணம் பண்ணுங்க. இப்போ நம்ம எண்டுக்கு கொண்டு வந்த ஓட்டத்தினுடைய பெயர் வாதம். வாதம் பண்ணுறாங்க, வாதி பிரதிவாதி அப்படிங்கிற மாதிரி. நல்ல ரத்த கெட்ட ரத்த பிரித்து கெட்ட ரத்த ஓட்டத்தை இங்கே வெயிட்டிங்கில் வச்சிருக்கு. அதை எண்டுக்கு கொண்டு வர்றோம். எனவே வாதம்ங்கிறது இந்த இடத்துல முடியுது. அடுத்தது பித்தம் அப்படிங்கிறது வந்து அடுத்த வரல முடியும். இதுலேயும் ஒரு டிப்
இதான் குளிர்ச்சி புள்ளி. எல்லாமே வெளிப்பக்கம் தான். இதுக்கு வெளிப்பக்கம், இந்த 4வது அங்குக்கு வெளிப்பக்கம். வெளிப்பக்கத்தில் கொஞ்சம் சதை உள்ள போகுதுன்னா கொஞ்சம் கீழே இறங்கி தான் ஆகும். உங்களுக்கு கால் பிடல் 43. அடுத்தது இந்த 42ங்கிறது வந்து அது ரொம்ப விசேஷமான புள்ளி. எல்லா பேண்டமிக் நோயும் இந்த காலில் இருக்கிற அந்த வீண்டு பாருங்க, அந்த வந்து நோய் சொல்லுவாங்க. ரொம்ப எல்லாம் வீண்டு போயிடுச்சு, பாதம் முழுக்க வீங்கி போயிடுச்சுன்னா சொல்லுவாங்க. ஆமாம், பாதம் முழுக்க வீங்கி போயிடும். அப்படியே தூக்கிட்டு தண்ணி மாரி உடம்பு ஆடும். அந்த மாதிரி நோயை தீர்க்கக்கூடிய ஒரு புள்ளி. அதை நோய் எதிர்ப்பை பயன்படுத்துறதுனால அதை தூண்டி விட்டுட்டு 42 ஒரு சொல்ல தூண்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு எடுத்துடுவோம். எடுத்துட்டு 41 வச்சிருக்கோம். இந்த இது வந்து யானைக்கால் வியாதி. யானைக்கால் வியாதி அந்த இது போடுவாங்க. அது நம்ம வந்து ஜென்ரலாக நம்ம வந்து அது தூண்டி விட்டோம்னாலே நமக்கு அது டபுள் எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ 41 வச்சாச்சு. இப்போ இதுவும் ஒத்த தலைவலி புள்ளி. எது 40 இதுவும் ஒத்த தலைவலி புள்ளி. ஏன்னா ஹெட்டுக்கு போடுறது பித்தம் தலைக்கேது பித்தா தலை. இப்போ வாதம் பித்தம் தமிழர் முறைப்படி 2 இறக்கத்தை முடிச்சிருக்கோம். அடுத்தது கபம். கபம்னா ST 44 இங்கே வருது. கபம் கப வெளியேற்றம் அப்படிங்கிறது ஒரு சொல் மேலே ST 43 இறக்கம் முடிச்சாச்சு. இப்போ 3 ஏற்றத்துக்கு போகிறப்ப இதான் இறந்தவங்களுக்கு கால் கட்டக்கூடிய லிவர் இல்லை என்கிற மாதுளம் பழப்புள்ளி 2. அதே போல் SPயில் 2. இந்த மடிப்பினுடைய உச்சி கொஞ்சம் பொறுத்துருங்க. இதான் சக்கரை புள்ளி. ஏன்னா இன்சுலின் வந்து டிமாண்ட் பண்ணி வாங்க. அடுத்தது என்னன்னு சொல்கிறாங்க, ST 44 43 ரெண்டுமே வந்து கப வெளியேற்றம்னு பேர். கரெக்டான அதனுடைய பேர் வந்து 43 வந்து கப வெளியேற்றம். இப்போ இது 2 வந்து ரத்த ஓட்டத்தை தூண்டுறதுக்காக லிவர்லேயே 2 கொடுத்துருக்கோம், SPலேயே 2ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். இப்போ இதுதான் கிரீடம் மாதிரி வரும் அந்த பாதத்துக்கு. இந்த கிரீடம் மாதிரி வர்றப்ப இந்த இடத்துல இந்த கொலுசு புள்ளிகள் அல்லது சலங்கை புள்ளிகள் சொல்லுவோம். அந்த சைடு உள்ள எல்லாத்தையுமே இந்த பக்கத்தில் உள்ள ரத்த ஓட்டத்தை இந்த பக்கத்தில் உள்ள பிடிச்ச வகையை செய்யுது. அந்த புள்ளியை கண்டுபிடிக்கணும்னா 2 தேவதை புள்ளின்னு சொல்கிறோம். காலை கொஞ்சம் மேலே ஏற்றி இறக்குனீங்கன்னா ஒரு நரம்பு ஒன்று அசையும். அசைச்சு தான் பார்க்கணும். இந்த ஓரளவு கண்டுபிடிச்சாச்சு. 2 இடம் வந்து உள்பக்கமாக இருக்கிற வண்ணம் ST 41. இதோட நேரம் வந்து 8:45 9 மணிக்கு எல்லாம் இங்கே வச்சு காலம்புற 8 சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அதோட பலன் வந்து இந்த கிடைக்கும். எப்பவுமே காலை உணவு 8 மணி. இது ஒரு தேவதைன்னு சொல்கிறோம். ஏன்னா இது வந்து ரத்த ஓட்டம் சுற்றுறத கணுக்காலில் மட்டும் இல்லை உடல் முழுக்கவே செய்யும். அடுத்த தேவதை LIV 4 லிவருடைய 4வது புள்ளி. ஆக்சிஜனை இழுக்குது. இந்த இடத்துல மட்டும் ஆக்சிஜன் கிடைக்காது, எல்லா இடத்துலையுமே ஆக்சிஜன் கிடைக்கிறது முயற்சி பண்ணும். ரெண்டுமே தேவதை. இது ஒன்றா போய் ஒவ்வொரு செல்லாக கதவை தட்டி ரத்தம் வேணுமா, இது ஒவ்வொரு செல்லையும் கதவை தட்டி ஆக்சிஜன் வேணுமான்னு கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா நேரம் இந்த இடத்துல ஒரு சின்ன வெளிச்சம் மாதிரி வந்து அப்படியே பரவ ஆரம்பிக்கும். தெரியுதுங்களா? இப்போ இருக்கு. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சுன்னா இந்த வெளிச்சம் இங்கே அப்படியே அடிச்சுட்டு மேலே போகும். இங்கே அப்படியே அடிச்சுட்டு 2 புள்ளி தான் அந்த ரத்த ஓட்டத்தை வெளிச்சம் காட்டி கால் நேரத்தையே மாற்றணும். இப்போ அடுத்தது மறுபடியும் ஒரு ஆக்சிஜன் புள்ளி தோணும். இதுதான் செரிமான புள்ளி, திருவள்ளுவர் புள்ளி. திருவள்ளுவர் புள்ளினா SP 5 SP 45 LU 9 LI 11 4 புள்ளி. இது செரிமானத்துக்கு SP 5 ஒரு முக்கியமான புள்ளி. இதுக்கு நம்ம வந்து சைக்கிள் ஓட்ட புள்ளின்னு ஒரு பேர் சொல்கிறோம். உள் கணுக்கால் குட்டையை ஒரு டானா மாதிரி பிரித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த டானாவில் இருக்கிற பள்ளம் இதுதான் 2 வந்து 5ஓட இணைக்குது. இதுக்கு ஒரு கூட்டு புள்ளின்னு பேர் வச்சுருக்கோம்.
கெட்ட கொலஸ்ட்ரால் நல்ல கொலஸ்ட்ராலை சரி பண்ணும். வெள்ளை அணுக்கள் ஒயிட் பிளாட்லெட்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். அதே நேரத்தில் இது கர்ப்பப்பை கட்டியை கரைக்கிறதுக்கான முதல் புள்ளி SP5 ESP6. இப்போ இரவு 8ஓடு சேர்த்து 10 புள்ளி விட்டிங்கன்னா கர்ப்பப்பை கட்டியை வந்து கரைச்சிடும். அந்த அளவு முக்கியமான ஒரு மருந்து. இப்போ SP5 போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு ஒட்டுநோடே வெளிச்சம் வந்துருக்குறாங்க. எங்கெங்கே நம்ம ஊசியை வைக்கிறோமோ அந்தந்த இடத்துல இது வந்து பிரபஞ்சத்தில் இருக்கிற ஆக்சிஜனை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கணும். இப்போ நம்ம செய்யறது ஆக்சிஜன் தரப்பி தான் ஆக்சுவலாக. இந்த முனையில் வந்து அந்த ரத்த ஓட்டத்தை ரத்தம் இடித்து நல்லா வச்சு விட்டுரும். நல்லா கட்டது எல்லாத்துக்குமே ஓட வைக்கணும். இப்போ நல்லா ஒரு வெளிச்சம் கிடைக்கும் பாருங்க. இங்கே மேலே வெளிச்சு கொடுப்பாங்க. ஆரம்பத்தில் இந்த நேரம் இல்லை பாருங்க வெளிச்சு கொடுப்பாங்க. இப்போ இவருக்கு இந்த ஒயிட் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒயிட் பேச்சஸ் இருந்துச்சுன்னா ஆக்சிஜன் கம்மி. எங்கெங்கெல்லாம் கருப்பு பேச்சஸ் விழுவுதோ அதெல்லாம் வந்து கிட்னி லோ. தோல்ங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது. அது நம்ம உடம்போட டிவி ஸ்க்ரீன். எந்தெந்த லைன் ஓடுது, என்னென்ன புள்ளி ஓடுது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிஷன் என்ன எல்லாத்தையும் சொல்லுது. நம்ம தான் அதை படித்து தெரிஞ்சுக்கணும். இப்போ பாதத்தை முடிச்சிட்டோம். கடவுள் கட்டு